அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். எஸ்தர் 8:16 பாருங்களேன். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டத்தின் மாதமாகவும் தேவன் கனப்படுத்தும் மாதமாகவும் இருக்க போகிறது. ஆமென். மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டம். கொண்டாட்டம்னாலே அதுல மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. பார்ட்டி, செலிப்ரேஷன் அப்படின்னாலே நம்ம கொண்டாடுகிறோம், மகிழ்கிறோம், களி கூறுகிறோம். அப்ப இந்த மாதம் நீங்க கொண்டாட போகிறீங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். இந்த மாதம் சந்தோஷமும் சமாதானமும் பெருக போகிறது. ஆமென். எஸ்தர் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க. ஆமானை தூக்கிலிடுகிறார்கள், மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார், யூதர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்ப இந்த வசனம் போட்டிருக்கு, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும். அப்போ இந்த மாதத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஆமென். வெளிச்சம்னா இங்க என்னன்னா, யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆமென். ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. அதுவரைக்கும் ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருந்தது. என்ன செய்தி? 127 நாடுகளிலும் என்ன செய்தி? யூதர்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய செய்தி வருகிறது. அதனாலே ஒரு நம்பிக்கை. ஆமென். இதுவரை நீங்க ஒரு செய்தியை நம்பிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் நற்செய்தி அனுப்புகிறார். ஆமென். அந்த நற்செய்தி தீவிரமாய் உங்களை வந்தடைய போகிறது. எனவே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நல்வாழ்வை விசுவாசிக்க உங்களுக்கு ஏதுவாக உதவி செய்கிறது. ஆமென். அடுத்து என்னன்னா மகிழ்ச்சி, அடுத்து என்னன்னா களிப்பு, அடுத்து என்னன்னா கனம். ஆமென். மகிழ்ச்சின்னு சொல்றப்ப அது வரைக்கும் பாருங்க, அந்த செய்தியை பார்த்து எல்லாருக்கும் கலக்கம், ஒரு பதட்டம். ஐயோ, நாளை குறிச்சிட்டாங்கப்பா, இந்த நாள்ல நம்மளெல்லாம் கொன்றுவாங்க, சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அழிக்க திட்டம் போட்டு விட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ மகிழ்ச்சி. ஆமென். நான் சொல்றேன், தேவன் எதை குறித்து நீங்கள் கலங்கிருக்கிறீர்களோ அந்த செய்தியை மாற்றுகிறார், அந்த செய்தியின் விளைவை மாற்றுகிறார், அந்த சூழ்நிலையின் தன்மையை மாற்றுகிறார். அதனாலே நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள், வெளிச்சம் உதிக்கும், நீங்கள் மகிழ்வீர்கள். அடுத்து களிப்பு, எண்ணி முடியா சந்தோஷம். ஆமென். களிப்புனா துள்றான் பாருங்க. சந்தோஷத்தோட அடுத்த லெவல் களிப்பு. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி. அப்போ என்னன்னா களிப்பாய் அவர்கள் மகிழ்கிறார்கள். எனவே ஆண்டவர் எண்ணி முடியாத அற்புதத்தை செய்ய போகிறார், சொல்லி முடியாத அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். சொல்ல முடியலங்க, என்ன முடியலைங்க. இந்த மாதத்துல அப்படிப்பட்ட நன்மைகள், அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் செய்வார். ஆமென். அடுத்து நாம் கனம், எட்டாத உயரம். மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருக்கிறான், ஆனால் கடைசியில பார்க்கிறோம் ராஜாவுக்கு இரண்டாதவனாய் இருக்கிறான். ஆமென். எட்ட முடியாத உயர்விலே தேவன் உங்களை உயர்த்துவார் இந்த மாதத்திலே. ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொண்டாட்டம் இருந்தது. இந்த மாதமே அப்படித்தான் நம்ம சொல்றோம் பாருங்க, மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டம். அப்போ இங்கே ஒரு கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்னா, ஏன் கொண்டாட்டம்னா எதிரி இல்லை. ஆமென். தீர்க்க தரிசனமா சொல்றேன், இனி எதிரி உங்கள் வாழ்க்கையிலே இல்லை, இல்லவே இல்லை. ஆமான் இனி இல்லை, ஆமானுடைய திட்டங்கள் இனி இல்லை. எனவே நாம் கொண்டாட போகிறோம். பிசாசு உங்களுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற காரியங்கள் எதுவும் இனி இல்லை, நீங்கள் கொண்டாட போகிறீர்கள். சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டத்தின் மாதம். மகிழ்வீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.